எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 57வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூமுக்கு வந்துட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுங்க ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிருவேங்க. நான் எப்போவும் காலையில் குளிச்சுட்டு உடனே ஒரு 2 விளக்கு மட்டும் முதல்ல ஏற்றுவேங்க. சாமி ரூமில் ஒரு விளக்கு, இன்னொன்று வெளியில் ஒரு விளக்கு ஏற்றிடுவேன். ஏன் அப்படின்னா 3:20லேருந்து 5 மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தை தவறவே விடக்கூடாது அப்படின்றதால 2 விளக்கை ஏற்றிட்டு தாங்க மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன் நான். இன்றைக்கி இலங்கை வேந்தன் ராவணன் பாடு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகளுங்க. இலங்கை வேந்தன் ராவணன் சகல வல்லமையும் பெற்றவன், சிறந்த சிவபக்தன். தன்னோட தவ வலிமையால் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து ஏராளமான வரங்களை எல்லாம் பெற்று வச்சிருக்கான். ஒரு சமயம் இலங்கேஸ்வரன் கைலாய மலைக்கு சென்று அங்கே சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிகிறான். அந்த தவத்துக்கு மெச்சிய பரமனும் நேரில் காட்சி கொடுக்குறாரு. என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு காலத்தில் சொர்க்கலோகம் முதல் எல்லா லோகமும் அழிய போகிறது நிச்சயம். அந்த சமயத்தில் கூட தன்னுடைய நாடான இலங்காபுரி மட்டும் அழியந்து போகக்கூடாது அப்படின்னு பேராவல் கொண்ட ராவணன் அதையே வரமாக கேட்குறான். உடனே தன்னை நோக்கி யார் கடுமையான தவம் இருந்து எதை கேட்டாலும் அதை அப்படியே கொடுக்குற இயல்பு தான் சிவபெருமானுக்கு. அவ்வாறே ராவணன் கேட்ட வரத்தையும் சம்மதித்து அழிச்சிட்டாரு. அதோட இல்லை, கையில் ஒரு சிவலிங்கத்தையும் கொடுக்குறாரு. ராவணா, இந்த லிங்கத்தை உன்னுடைய நகரத்தில் பிரதிஷ்டை செஞ்சு நீ பக்தியோடு வழிபடணும், அப்போ தான் நீ கேட்ட வரம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இந்த லிங்கத்தை உன்னுடைய நகரத்திற்கு எந்தவித வாகனத்துலையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கால்நடையாகவே எடுத்துகிட்டு போகணும். வழியில் லிங்கத்தை எந்த காரணத்தை கொண்டும் பூமியில் வைக்கக்கூடாது, அப்படி மீறி வச்சுட்டு அப்படின்னா உன்னுடைய கைக்கு அகப்படாது அப்படின்ற நிபந்தனையவும் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இப்போ ராவணன் சகல வல்லமையும் பெற்றவன். இது என்ன முடியாத காரியமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்தியோட லிங்கத்தை ஏந்திக்கிட்டு தன்னுடைய நாட்டை நோக்கி வீர நடை போட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ தேவேந்திரன் பார்க்குறாரு, ஆகா, இப்போ ராவணன் இந்த சிவலிங்கத்தை போய் பிரதிஷ்டை பண்ணிட்டா இலங்கை நாட்டை ஒன்றுமே பண்ண முடியாது, எவராலும் அழிக்க முடியாது. அதனால் தேவர்களுக்கு பெருந்தொல்லையாகி விடுமே அப்படின்னு அஞ்சுறாரு. உடனே 30 முக்கோடி தேவர்கள் புடைசூழ கைலங்கிரிக்கு போகிறாங்க எல்லாரும். அங்கே எழுந்தருளியுள்ள விநாயக பெருமானை சாஷ்டாங்கமாக விழுந்து எல்லாரும் வணங்குறாங்க, பல வகையிலையும் பூஜிக்கிறாங்க. இப்போ விநாயக பெருமானோட மனசு குளிர்ந்து போச்சு. நீங்கள்லாம் வந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் இந்திரன்ட்ட கேட்குறாரு. இப்போ சிவன் அளித்த வரத்தால் ராவணன் லிங்கத்தை தன்னுடைய நாட்டில் எடுத்துகிட்டு போய் பிரதிஷ்டை செய்கிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான். இது மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா தேவர் குலம் எல்லாம் அழிஞ்சிரும், அசுரர்கள் எல்லாரும் நல்லபடியாக இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை எல்லாரும் முறையிடுறாங்க விநாயகர்கிட்ட. உடனே விநாயகர் நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் மனசு சங்கடப்படாமல் அனுப்பி வைக்கிறாரு. இப்போ வருணதேவனை அழைக்கிறாரு. வருணதேவா, நீ இலங்கைக்கு செல்கிற ராவணனோட வயிற்றில் நீரை பெருக்கி ஜல உபாதையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அவரும் அந்த மாதிரி செஞ்சிட்டாரு. ராவணனுக்கு ஜல உபாதை ஏற்பட்டு போச்சு. உடனே சிறுநீர் கழிச்சே ஆகணும். இப்போ கையில் சிவலிங்கம் இருக்குது, வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு விழிக்கிறாரு. அப்போ நாரதர் ஒரு தந்திரம் சொல்கிறாரு. கணேசா, இப்போ நீ பிராமண சிறுவனை அவனோட எதிரில் போய் நில்லு அப்படின்றாங்க. அதே மாதிரியே நடக்குது. இப்போ சிறுவனை கண்ட உடனே ராவணனுக்கு புத்துயிர் வந்தது மாதிரி நினைக்கிறாரு. உடனே அந்த சிறுவன்கிட்ட, எனக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்க போகணும், அதனால் சிறிது நேரம் என் கையில் இருக்கிற இந்த லிங்கத்தை கொஞ்ச நேரம் முன் கையில் வச்சிட்டு நான் உடனே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. உடனே சிறுவன் சொல்கிறாரு, ஐயோ, நானே சிறியவன், இந்த லிங்கத்தை எப்படி என்னால் நீண்ட நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? கை வலி எடுத்ததுன்னா நான் உங்களை 3 தடவை கூப்பிட்டுவேன், அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிக்கிட்டா பிரச்சனை இல்லை, இல்லையாட்டி இதை நான் தரையில் வச்சிருவேன், இதுக்கு நீங்கள் சம்மதம்னா என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு இவர் ஒரு நிபந்தனையை போடுறாரு. ராவணன் யோசிக்கிறான். அவசரமாக சிறுநீர் கழிச்சிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆனால் லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லிங்கத்தை கொடுத்துட்டு வேகமாக போய் மறைவிடச்சுக்கு போய் சிறுநீர் கழிக்க போகிறாரு. இதுதான் சமயம் அப்படின்னு சிறுவன் 3 முறை குரலை எழுப்பி கூப்பிட்றாரு. ராவணன் அவசரமாக திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பூமியில் வச்சுட்டாரு விநாயகர். இப்போ ராவணன் பதறார்.
பதறான். 2 கரங்களாலேயும் சிவலிங்கத்தை பூமியிலேருந்து தூக்க முயற்சி பண்ணுறான். லிங்கம் அதனுடைய கடினத்தன்மை போய் பசுவோட காது மாதிரி குழஞ்சி இருக்குது. அவனோட முயற்சியெல்லாம் தோல்வி அடைஞ்சு போச்சு, களைச்சி போயிட்டான். இப்போ அவனுடைய கோபம் பூரா அந்த சிறுவன் பக்கம் திரும்பிடுச்சு. இவ்வளவுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு அடங்காத கோபத்தில் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு போடுறான் ராவணன். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் சிறிய பாலகனாக இருந்த விநாயக பெருமான் இப்போ சுய ரூபம் எடுத்து தன்னோட தும்பி கையால் அவனை தூக்கி வானத்தை நோக்கி எறிகிறாரு. அவன் வானத்தை போய் தொட்டுட்டு மீண்டும் தரையில் வந்து விழுகுறான். தன்னோட காலால் அவனை பாதாள லோகத்தில் அழுத்துற மாதிரி அழுத்துறாரு. உடனே ராவணன் வலி பொறுக்க முடியாமல் கதறான். விநாயகரோட மகத்துவம் தெரியாமல் தான் செஞ்ச பிழைக்கு மன்னிப்பு கேட்குறான். தன்னை காத்து அருளணும், ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். விநாயகரோட கோபம் தனியுது. தன்னை வேண்டிய ராவணன் மேலே இரக்கம் வருது. தன்னோட பிடியை தளர்த்துறாரு. இப்போ ராவணன் புத்தி தெளிஞ்சு கணேசரை துதிக்கிறான். இப்போ என் தலையில் முன்பு நீ கொட்டிய விதத்தில் நீயே உன்னுடைய தலையில் கொட்டிக்கோ அப்படின்னு ஆணையிடுறாரு விநாயகர். வேறு வழியே இல்லை. இவன் ராவணன் தன்னுடைய தலையில் தானே கொட்டிக்கிட்டான். ரத்தம் கொட்டுது. இப்போ விநாயகர் என்னோட முன்னாடி யாராவது தலையில் கொட்டி ஏதாவது வேண்டுதல் துயரங்கள் என்னன்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராவணனுக்கு அவன் வேண்டுற வரங்களை எல்லாம் அழிச்சிட்டு இப்போ மறைஞ்சிட்டாரு விநாயகர் பெருமான். இதுதாங்க விநாயகர் கதை. இன்றைக்கி 57வது நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதனால் வெற்றிலை தீபம் ஏற்றுனங்க. ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிப்பேங்க. இன்றைக்கி வேல்மாறல் மந்திரம் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அதையும் இன்றைக்கி படித்தேங்க. வேல்மாறல் மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள். நீங்கள் எந்த வேண்டுதல் வேணாலும் வச்சு ஒரு 5 வாரம் 7 வாரம் அந்த மாதிரி வேல்மாறல் மந்திரத்தை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வேண்டுறது வேண்டாதது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. குழந்தைங்களோட படிப்பாக இருக்கட்டும், ஆரோக்கியம், பெரியவங்களோட மனநிலை ஆரோக்கியம், செல்வ வளம், பொருள் வளம் எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல விதமாக நீங்கள் வேண்டுறது கிடைக்கும். அதனால் நீங்கள் வேல்மாறல் மந்திரத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் அப்படி தாங்க எழுதி வச்சு தாங்க படிச்சிட்ருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எழுதி வச்சு படித்து இன்னும் உங்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றுவார் அந்த முருகப்பெருமானுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுன்றது கிடையாதுங்க. முகம் கை கால் கழுவிட்டு அந்த 3:20 5 மணிக்குள்ளே ஒரு விளக்கியாவது ஏற்றி பாருங்கள். அதனுடைய மகத்துவத்தை நீங்களே அறிஞ்சிருவீங்க. நம்மளையும் அறியாமல் கண்டிப்பாக நம்ம ஏற்றுவோம். செஞ்சு பாருங்கள்.